கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 32வது வசனம். நீதிமான்களுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேச அறியும். ஏன் நீதிமானுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேச அறிகிறது என்றால், யாருக்கு பிரியமானவைகளை பேச இது அறியது? ஒரு நீதிமான் இருக்கிறான், இல்ல தேசம் முழுவதும் பட்டணங்கள் தோறும் நிறைய நீதிமான்கள் இருக்கிறாங்கன்னா, இந்த நீதிமான்கள் யாருக்கு பிரியமாய் பேசணும்னு நினைக்கிறாங்கன்னா, மனுஷருக்கு பிரியப்படுத்துறதுக்காக, மனுஷருக்கு முன்பாக முகஸ்துதி உண்டு பண்ணுவதற்காக, மனுஷனை திருப்திப்படுத்துறதுக்காக பேசுறதுக்காக அவங்க பிரியப்பட மாட்டாங்க. வேத வசனம் சொல்லுகிறது, யாருக்கு பிரியமானவைகளை பேச நீதிமான்கள் பிரியப்படுகிறார்கள் என்றால், கர்த்தருக்கு பிரியமானவைகளை பேச. நீதிமான்கள் எப்பொழுதும் யாருக்கு பிரியமாய் பேச வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்றால், கர்த்தருக்கு பிரியமானவைகளை பேச வேண்டும் என்று அறிகிறார்கள். அதனாலதான் யோபு 27ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுது, என் உதடுகள் தீமையை சொல்வதும் இல்லை, என் நாக்கு கபடு பேசுவதும் இல்லை. யோபு இப்படியாய் சொல்றாரு, என்னுடைய உதடுகள் எப்பொழுதும் என்ன பண்ணாது, தீமையான காரியங்களை சொல்வது கிடையாது. என் நாவு எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்றால், கபடு பேசுவதும் கிடையாது. நான் கபடு பேசாதபடி, யோபு என்ற உத்தமன் கர்த்தருடைய சந்நிதியில இருக்கிற பிசாசை பார்த்துட்டு ஆண்டவர் இப்படியா கேட்கிறாரு, நீ எங்கிருந்து வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது, இந்த உலகம் முழுவதும் சுத்திட்டு நான் அலைஞ்சு திரிஞ்சு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். அப்போ சொல்லும் பொழுது 8வது வசனத்துல சொல்லுவாரு, கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். ஒரு யோபுவை குறித்து ஒரு டெஸ்ட்மனி கொடுக்கிறார் ஆண்டவர். யார்கிட்ட கொடுக்கிறாரு? சாத்தான் இடத்தில் கொடுக்கிறாரு. நல்லா கவனித்து பாருங்க. யோபுவை குறித்த ஒரு டெஸ்ட்மனி. அவங்க மனைவியோ, பிள்ளைகளோ, இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்களோ, இல்ல நெய்பர்ஸோ, இல்ல நண்பர்களோ, உடன் கூட பிறந்தவங்களோ கொடுக்கல. சகலத்தையும், இந்த பூமியும் இந்த உலகத்தையும் இந்த சராசரங்களை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் யாரிடத்துல சொல்றாரு? மனுஷங்களிடத்துல சொல்ல, சாத்தான் இடத்தில் சொல்றாரு. என்னமா சொல்றாரு பாருங்க, உத்தமனும் சர்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுமானாகிய. அப்போ எவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுக்கிறாரு. அப்ப யோபினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறது அப்படின்னு பார்ப்போம் என்றால், யோபு 27:3 சொல்லுது, என் உதடுகள் தீமையை சொல்வதும் இல்லை, என் நாக்கு கபடு பேசுவதும் இல்லை. நான் எப்பொழுதும் தீமையான காரியங்களை என் வாயிலிருந்து நான் சொல்ல மாட்டேன். என் நாக்கு பொய்யான காரியங்களை என்றைக்கும் பேசவே பேசாது. அதனாலதான் அந்த 1ஆம் அதிகாரத்திலேயே யோபுவை குறித்து சாத்தான் இடத்தில் தேவன் இப்படியாய் சொல்லுகிறார். அது மட்டும் இல்ல, சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 14வது வசனம், சங்கீதக்காரன் இப்படியா சொல்றாரு, என் கண்மலையும் என் மீட்புறம் ஆகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. என் வாயின் வார்த்தைகள் எப்படிப்பட்டதாய் உமக்கு முன்பாக காணப்பட வேண்டும் என்றால், பிரீதியாய் காணப்படுவதாக. நாம கூட ஜெபிக்கும் பொழுது இப்படியான வசனங்களை சொல்லி ஜெபிக்க வேண்டும். சங்கீதக்காரன் தேவனுக்கு முன்பாக பயந்து, நான் எப்பொழுதும் எப்படிப்பட்டவராய் காணப்பட வேண்டும், என் தியானம் எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும், என்னுடைய இருதயத்தின் காரியங்கள் எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும், என் வாயின் வார்த்தைகள் எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும் என்றால், உமக்கு பிரீதியாய் இருப்பதாக. உமக்கு முன்பாக நான் பிரீதியான வார்த்தைகளை, உமக்கு முன்பாக நான் எப்பொழுதும் என்ன பேச வேண்டும்? பிரியமான வார்த்தைகளை பேச, உமக்கு பிரியமான காரியங்கள், கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் எதுன்னு சங்கீதக்காரனும் நீதிமொழிகளும் இப்படியாய் சொல்லுகிறது. சங்கீதம் 63ஆம் அதிகாரம் 3வது வசனம், சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 171வது வசனம் சொல்லுது. முதலாவது 63:3 சொல்லுது, என் உதடு உம்மை துதிக்கும். அப்ப கர்த்தருக்கு பிரியமான காரியம் என்னவென்றால், அவர் எப்பொழுதும் துதித்து பாடுவது, அவர் எப்பொழுதும் பிரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மனுஷங்களை அல்ல, மனுஷனுக்கு முன்பாக மேன்மை பாராட்டுகிற காரியம் அல்ல, மனுஷனிடத்துல போயிட்டு தம்பட்டம் அடிக்கிற காரியம் அல்ல, மனுஷனிடத்துல போயிட்டு நாங்க இப்படிப்பட்டவங்க, நாங்க அப்படிப்பட்டவங்க, என்னிடத்துல இப்படி இருக்கு, அப்படிப்பட்ட காரியங்கள் அல்ல. எப்பொழுதும் நான் யாரை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும்? கர்த்தருடைய நாமத்தை குறித்து. அதனாலதான் பவுல்
சொல்றாருல்ல, மேன்மை பாராட்ட ஒண்ணுமே இல்ல. அப்படி மேன்மை பாராட்டணும்னா நான் எதை பத்தி மேன்மை பாராட்டணும்? கர்த்தருடைய நாமத்தை குறித்தே நான் மேன்மை பாராட்டணும். ஊழியத்தை குறித்து மேன்மை பாராட்ட எனக்கு ஒண்ணுமே இல்ல. அது என் மேல் விழுந்த கடமைன்னு சொல்றாரு. அப்போ சங்கீதம் 63 சொல்லப்பட்டது போல என் உதடு எப்பொழுதும் எதை துதிக்க வேண்டும்? உம்மையே துதிக்க வேண்டும். அப்போ நம்ம கூட கேட்கலாம், ஆண்டவரே என் வாழ்நாள் முழுவதும் எப்பொழுதும் நான் உம்மை துதிக்கிற உதடுகளாக என் உதடுகளை மாற்றிக் கொடுங்க. என் உதடுகள் எப்பொழுதும் உத்தமமாய் பேசுவதாக, எப்பொழுதும் கபடு பேசாமல் காணப்படுவதாக. நம்ம வாயிலிருந்து பொய்யான காரியங்கள் வருதா? நிமிஷத்துக்கு நிமிஷம் வருதா? அதெல்லாம் நம்ம கவனித்து ஆராய வேண்டும். யோபு 27 சின்ன பொய் தாங்க. ஒரு ஒரு பாத்திரம் ஃபுல்லா 1 லிட்டர் பால்ல ஒரு துளி ஒரே ஒரு டிராப் விஷம் கலந்தாலும் விஷம் தான். ஒரு பாட்டில் பாய்சன் கலந்தாலும் பாய்சன் தான். இது ஒரு துளி விஷம் தானே, ஒரு பாட்டில் பாய்சன் தானே, அதுக்கு வித்தியாசமே கிடையாது. பாய்சன் தான். அதே மாதிரி நான் ஒன்றும் பெரிய பொய்யா சொல்லலையே, நான் ஒன்றும் திருடிட்டு பொய் சொல்லலையே, கொலை பண்ணிட்டு பொய் சொல்லலையே, நான் சின்னதா தானேங்க இருக்குன்றதை இல்லைன்னு சொன்னேன், இல்லைன்றதை இருக்குதுன்னு சொன்னேன். இது என்னங்க பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் யோபு சொல்றாரு, என் நாக்கு கபடு பேசுவதில்லை. என் நாக்கு எப்படிப்பட்டதா இருக்கிறது? கபடு பேசவே பேசாதுங்க. அப்ப நம்மளுடைய நாவுகள் எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும்? கபடு பேசாத நாவுகளாக மாற வேண்டும். நாம கூட கேட்கலாம், யோபு 23:3 யோபு இப்படியாய் சொல்றாரு, ஆண்டவரே என் உதடுகள் தீமையை சொல்வதே இல்லையே, என் நாக்கு கபடு பேசுவதே இல்லையே. அப்ப என்னுடைய நாவும் யோபுவோட நாவை போல கபடு பேசாத நாவுகளாக என் நாவுகளை பரிசுத்தப்படுத்தி கொடுங்க, என் நாவுகளை சுத்திகரித்து கொடுங்க. அப்படி நான் சுத்திகரிக்கப்படும் பொழுது என் நாவு எப்பொழுதும் உமக்கு பிரியமான காரியங்களை, எப்பொழுதும் உம்மை துதிக்கும் காரியங்களை எப்பொழுதும் சொல்லத்தக்கதாக என் நாவுகளை மாற்றி கொடுங்க. அதனாலதான் சங்கீதக்காரன் 63:3 சொல்றாரு, என் உதடு உம்மை துதிக்கும். நான் எப்பொழுதும் யாரை துதித்து கொண்டிருக்கிற உதடுகளாக மாற வேண்டும்? உம்மையே துதிக்கும் உதடுகளாக, நான் எப்பொழுதும் உம்மையே துதிக்கிற நாவுகளாக, என் உதடுகள் எப்பொழுதும் உம்மை பிரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படிப்பட்ட நாவுகளாக, என் உதடுகளாக எனக்கு மாற்றி கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் சங்கீதம் 119 171 சொல்லுது, என் உதடுகள் உமது துதியை பிரஸ்தாபப்படுத்தும். நான் யாரை குறித்து பிரஸ்தாபப்படுத்த வேண்டும்? என் குடும்பத்தை குறித்து நான் பிரஸ்தாபப்படுத்த வேண்டுமா? என்னை குறித்து நான் பிரஸ்தாபப்படுத்த வேண்டுமா? என் ஊழியத்தை குறித்து நான் பிரஸ்தாபப்படுத்த வேண்டுமா? இல்ல நான் போற காரியங்களை குறித்து நான் பிரஸ்தாபப்படுத்த வேண்டுமான்னு சொன்னா, அது யாரை குறித்து பிரஸ்தாபப்படுத்தணும்? உமது துதியை நான் பிரஸ்தாபப்படுத்தணும். என் உதடுகள் உமது துதியை எப்பொழுதும் பிரஸ்தாபப்படுத்துவதாக. என் உதடுகள் உமது துதியை பிரஸ்தாபப்படுத்தும். நான் எப்பொழுதும் உம்மை பிரஸ்தாபப்படுத்தும் உதடுகளாக என் உதடுகளை மாற்றி கொடுங்க. நான் எங்க போனாலும் நான் யாரை பிரஸ்தாபப்படுத்தணும்? கர்த்தரை பிரஸ்தாபப்படுத்தணும். என்னுடைய காரியங்களை அல்ல. நான் ஆண்டவரை தானே நம்ம பிரஸ்தாபப்படுத்துறேன்னு சொன்னா, சில நேரங்கள்ல நம்மையே அறியாமல நம்ம ஆண்டவரை பிரஸ்தாபப்படுத்துறோமா, இல்ல நாம செய்யற காரியங்களை மேன்மையா குறித்து பேசுறோமான்னு சொல்லிட்டு நம்ம அலசி, நமக்கு தெரியாது வெளியரங்கமா பார்க்கும்போது, இல்ல நான் ஆண்டவருடைய காரியங்களை குறித்து தான் நான் பிரஸ்தாபப்படுத்துறேன், இல்ல இந்த காரியங்களை ஊழியங்களை குறித்து தான் நான் பிரஸ்தாபப்படுத்துறேன், இல்ல சில காரியங்களை குறித்து தானே நான் பிரஸ்தாபப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு தான் நம்ம எதை குறித்து பிரஸ்தாபப்பட நம்ம மாம்சத்துல முடிவு எடுப்போம். ஆனால் ஆண்டவரிடத்துல ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுவார், நாம் எதை குறித்து பிரஸ்தாபப்படுத்தி கொண்டிருக்கிறோம் சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நீதிமொழிகள் 8:6 சொல்லுது, என் உதடுகள் உத்தம காரியங்களை வசனிக்கும். என்னுடைய உதடுகள் எப்பொழுதும் உம்மை துதிக்கும். என் உதடுகள் உமது துதியை பிரஸ்தாபப்படுத்தும். அடுத்தது நீதிமொழிகள் 8:6 சொல்லுது, என் உதடுகள் உத்தமமான காரியங்களை வசனிக்கும். நான் எப்பொழுதும் எதை வசனிப்பேன்? நான் எப்பொழுதும் எதை தியானம் பண்ணுவேன்? எப்பொழுதும் நான் மற்றவங்களோட பேசும்போது எதை நான் டிஸ்கஷன் பண்ணுவேன்னு சொல்லிட்டா, ஆரோக்கியமான காரியங்கள், ஹெல்த்தியான காரியங்கள், ஆரோக்கியமான காரியங்கள் என்னவென்றால் உத்தமமான காரியங்கள், கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள். இந்த காரியங்களை குறித்து நான் எப்பொழுதும் வசனிக்கிறவளாய் காணப்படுவேன். அதனாலதான் நம்ம மற்றவர்களோடு பேசும்பொழுது எதை குறித்து நம்ம வசனிக்கிறோம், எதை குறித்து நம்ம தியானிக்கிறோம். நேத்து கூட ஆண்டி மெசேஜ் எடுக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, நாத்தான்வேல் இப்படியா சொல்றாருல்ல, ஆண்டவர் இடத்துல வந்து சொல்லும், நீ என்னை எங்க பாத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது நாத்தான்வேல் இடத்துல சொல்றாரு, நீ அத்தி மரத்தின் கீழே பேசும்பொழுது, பிலிப்போடு கூட பேசும் பொழுது நான் உன்னை அறிவேன்னு சொல்றாரு. நேத்து கூட அவங்க சொன்னாங்க, நாம யாரை குறித்து பேசுறோம்? நாம தனியா தானே பேசுறோம், 2 பேர் தானே பேசுறோம், 3 பேர். ஆனால் கர்த்தரோ அதை கவனித்து கேட்கிறார்ல. நாம பேசும் பொழுது கவனித்து பேசுறவர்களாய் காணப்பட வேண்டும். மல்கியா 3:16 அதுக்கு தான் சொல்லுது, அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள், நல்லா கவனித்து பாருங்க, அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படாதவர்களை குறித்து
மல்கியா 3:16 பேசல. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள், பயப்படாதவர்களை குறித்தோ துணிகரமானவர்களை குறித்தோ, அப்ப இதுலயே கேட்கிற ஒவ்வொருவரும் நம்மளுடைய இருதயத்தை நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்க்கலாம். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கு. நமக்கு நமக்காக எதை ஆண்டவர் வைத்திருக்கிறார்? ஞாபக புஸ்தகத்தை வைத்திருக்கிறார். அவரிடத்துல ஜீவ புஸ்தகம் இருக்கு. அவரிடத்துல ஞாபக புஸ்தகம்னு சொல்லியும் ஒரு புஸ்தகம் இருக்கு. அந்த புஸ்தகத்தில் அவர் எதை எழுதி வைக்கிறார்? கர்த்தருடைய பிள்ளைகள் நாம பேசுற காரியங்கள், நாம செய்யற காரியங்கள் அவரை நினைப்பூட்டுவதற்காக அதை எப்பொழுதும் அவர் அங்கு எழுதி வைத்திருக்கிறார். அதனாலதான் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்கிறவராய் காணப்படுகிறார். நம்ம 2 பேரும் பேசும்போது 3வது நபரா யார் அந்த இடத்துல வந்துருவாங்க? கர்த்தர் அந்த இடத்துல வந்துருவாரு. அவர் என்ன பண்ணுவாரு? நம்ம பேசுற காரியங்களை கவனித்து கேட்கிறவராய். என் மகள்கள் 2 பேர் பேசுறாங்க, என் மகள்கள் 3 பேர் சேர்ந்து பேசுறாங்க, எதை குறித்து அவர்கள் தியானம் பண்றாங்க, எதை குறித்து அவர்கள் பேசுகிறார்கள் சொல்லிட்டு அதை கவனித்து கேட்கிறவராய் இருக்கிறார். அதனால நாம பேசும்பொழுது எப்படிப்பட்டவர்களாய் பேச வேண்டும்? யோபுவை போல உத்தமமாய் நம்ம பேச வேண்டும். யோபுவை போல நம்முடைய நாக்கு கபடு பேசாதபடி கவனித்து நாம் பேசுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படி பேசும் பொழுது ஆண்டவர் இந்த உதடுகளை அவருக்கு பிரியமாய் காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் நீதிமொழிகள் 12:19 சொல்லுது, சத்திய உதடுகள் என்றும் நிலைத்திருக்கும். அப்ப நாம சத்தியம் பேசும் பொழுது அந்த உதடுகளை தேவன் என்ன பண்றாரு? நிலைத்திருக்கும்படி செய்கிறார். அந்த உதடுகளை என்ன பண்றாரு? நிலைத்திருக்கும்படி அதை நிலைப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். நீதிமொழிகள் 16:13 சொல்லுது, நீதி உள்ள உதடுகள் ராஜாக்களுக்கு பிரியம், நிதானமாய் பேசுகிறவர்களில் ராஜாக்கள் பிரியப்படுகிறார்கள். ராஜா எதில் பிரியப்படுகிறார்? உத்தமமாய் பேசும் பொழுது பிரியப்படுகிறார். தீமையை வெறுத்து பேசும் பொழுது பிரியப்படுகிறார். கபட இல்லாத நாவை குறித்து பேசும் பொழுது பிரியப்படுகிறார். அவரை துதிக்கும் உதடுகளை குறித்து அவர் சந்தோஷப்படுகிறார், காணப்படுகிறார். அவர் துதியை பிரஸ்தாபப்படுத்துற உதடுகளை அவர் நேசிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் உத்தம காரியங்களை வசனிக்கும் உதடுகளை கூட அவர் நேசிக்கிறவராய் காணப்படுகிறார். நீதி உள்ள உதடுகள். அப்ப நம்ம நாவு எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும்? நம்மளுடைய உதடுகள் எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும்? நீதி உள்ள உதடுகள் ராஜாக்கள் பிரியம். அப்ப நீதி உள்ள உதடா இருக்கும் பொழுது நம்மளுடைய ராஜாக்கு நம்மளுடைய உதடுகள் எப்படிப்பட்டதாய் காணப்படும்? பிரியமாய் காணப்படும். நிதானமாய் பேசுகிறவனில் ராஜாக்கள் பிரியப்படுகிறார். நாம எப்படி பேசுறோம்? நிதானித்து பேசுகிறோமா? நிதானம் தவறி பேசுகிறோமா? இல்ல வாயில வந்ததெல்லாம் பேசுகிறோமா? அப்படின்னு சொல்லிட்டு நாம அலசி ஆராய வேண்டும். பேசுவதற்கு ஒரு வார்த்தையை பேசுவதற்கு முன்னாடி பல முறை நம்ம யோசிக்கலாம். ஆனால் பேசிட்ட பிறகு அதனாலதான் சொல்லுவாங்க, வார்த்தையை என்ன பண்ணும்? அளந்து பேசணும். அது வார்த்தையை அளந்து பேசணும். அளக்காம பேசினா அது தண்ணியில போட்டது போல. அதை திரும்ப நம்மளால என்ன பண்ண முடியும்? ரீகலெக்ட் பண்ணவே முடியாது. அதனால நம்ம பேசிட்டு பிறகு ஐயோ நான் இதை பேசினேன், இந்த மாதிரி பேசிட்டேன், அந்த மாதிரி பேசிட்டேன்னு சொல்லிட்டு வேதனைப்பட்டு நம்ம கஷ்டப்படுறதை விட பேசுறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி பேசுகிறவர்களாய், பொய் கபடில்லாதவர்களாய் யோபுவை போல என் நாக்கு கபடு பேசுவதே இல்லை, அப்படி கபடற்ற நாவை போல நம்ம பேசுகிறோமா? யோபு பொறுப்பவர் தைரியமா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு, என் உதடு தீமையே சொல்வது கிடையாதுன்னு சொல்லிட்டு. நம்மளால அதை சொல்ல முடியுமா? என் உதடு தீமையே சொல்லாதுங்க, என் நாவு கபடே பேசாதுன்னு சொல்லவே முடியாதுல்ல. நம்மளிடத்துல தீமையும் இருக்குது, கபடும் இருக்குது. ஆனால் இந்த நாளிலே கூட இந்த வார்த்தையை கேட்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளுடைய நாவுகளையும் நம்மளுடைய உதடுகளையும் நம்மளுடைய இருதயத்தையும் என்ன பண்ணுவாரு? பரிசுத்தப்படுத்துவாராக. இந்த வார்த்தையின் பிரகாரமா யோபு 27:3 பிரகாரமா என் உதடுகளை தீமை சொல்வதும் இல்லை, என்னுடைய உதடையும் நீங்க என்ன பண்ணுங்க? தீமை சொல்லாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. என்னுடைய நாவை கூட கபடு பேசாதபடி நீர் என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க, என் நாவை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, முறுமுறுக்கிற உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். இஸ்ரவேல் ஜனங்க பாருங்க, எகிப்திலிருந்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்களை கூக்குரல் இடுகிற அந்த சத்தத்தை கேட்டு கர்த்தர் மோசேயை அனுப்புறாரு. மோசேக்கு துணையா யார் அனுப்புறாரு? ஆரோன் அனுப்புறாரு. இத்தனை பேரையும் அனுப்பி ஜனங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் என்ன பண்றாரு? வழி நடத்தி கொண்டு செல்றாரு. ஆனா
பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் வழி நடத்துறாரு. யாருக்கு இந்த மகா பெரிய ஸ்லாக்கியம் கிடைக்கும்? இந்த உலகத்துல எந்த ஜனங்களுக்குமே கிடைக்காது. ஆனா அந்த ஜனங்களுக்கு கிடைச்சது. அவங்க அந்த பாளையத்துல இருந்து புறப்படணும், அந்த மேகம் எழும்பணும். அந்த மேகம் அதுதான் அடையாளம். அந்த மேகம் எழும்பிடுச்சுன்னா கர்த்தர் அவங்கள அங்கிருந்து புறப்பட சொல்றாரு அடையாளம். இப்படியா அவங்கள வழி நடத்தினாரு. ஆனா அவர்களுடைய உதடுகள் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? எப்பொழுதும் முறுமுறுக்கிற ஒரு தண்ணி இல்லைன்னா ஒரு முறுமுறுப்பு, வாழ்க்கையில ஒரு பிரச்சனைனா முறுமுறுப்பு, உணவு இல்லைன்னா முறுமுறுப்பு, பூண்டு இல்லைன்னா முறுமுறுப்பு, வெங்காயம் இல்லைன்னா முறுமுறுப்பு, இறைச்சி இல்லைன்னா முறுமுறுப்பு, எனக்கு அது இல்லைன்னா முறுமுறுப்பு, நாங்க அதை அங்க சாப்பிட்டோம், பூண்டை சாப்பிட்டோம், நாங்க வெங்காயத்தை சாப்பிட்டோம், வெள்ளரிக்காவை சாப்பிட்டோம்னு சொல்லிட்டு ஒரே முறுமுறுப்பு. ஆனா கர்த்தருடைய பார்வையில அந்த முறுமுறுப்பு உள்ள உதடுகள் எப்படிப்பட்டதாய் காணப்பட்டது? அருவருப்பாய் காணப்பட்டது. அப்ப நாம முறுமுறுக்கிற உதடுகளை போல் அல்லாமல், யோபு சொல்ற போல கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அதே யோபு 2:9 சொல்றாரு, இன்னமும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியா நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்னு சொல்றா. ஆனா அதற்கு அவர் சொல்றாரு, நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. அவனுடைய உதடை எப்படிப்பட்டதாய் யோபு அவர் காத்து கொண்டார்? பாவம் செய்யாதபடி, பொய் கூறாதபடி, கபடு இல்லாதபடி, தீமையான காரியங்கள் தன் உதடுகளால் பேசாதபடி தன் உதடுகளை எப்படி காத்து கொண்டவராய் காணப்பட்டார்? உத்தமமாய் காத்து கொண்டவராய் காணப்பட்டார். அதனாலதான் மல்கியா 2:7 சொல்லுது, ஆசாரியனுடைய உதடுகள் நம்மை அவர் ஆசாரிய ஊழியத்திற்காக அழைத்திருக்கிறார். அவரே பிரதான ஆசாரியர். நம்மளை எப்படி தெரிந்து கொண்டிருக்கிறார்? ஆசாரியர்களாகவும், நீங்கள் எனக்கு ஆசாரியர்களாகவும் லேவியர்களாகவும் இருக்கிறீர்கள் சொல்லியிருக்கிறாரு. அப்ப நாம யார்? அவருக்கு முன்பாக ஆசாரியர்களா நம்மள வச்சிருக்கிறாரு, லேவியர்களா வச்சிருக்கிறாரு. அப்ப அந்த ஆசாரனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்கள். நம்மளுடைய உதடுகள் எதை காக்க வேண்டும்? அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்கள். நம்மளுடைய வாயில எதை தேடுவாங்க? புறஜாதிய ஜனங்கள் வேதத்தை தேடுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அப்ப நம்மளுடைய வாய் வேதத்தை காக்கிறதா இருக்கிறதா, இல்ல புறமான காரியங்களும் பொய்யான காரியங்களும் பேசுகிற உதடுகளாய் காணப்படுகிறதா? நம்மை நாமே நிதானித்து ஆராய வேண்டும். இப்படியா இயேசு கிறிஸ்து கூட ஒரு வேத வசனத்துல இப்படியா சொல்லுவார், காது உள்ளவன் கேட்க கடவன். அப்ப காதுள்ளவர்கள் நாம எப்படி இந்த வார்த்தைகளை கேட்க வேண்டும்? வேதத்தை அவன் வாயில், நம்மளுடைய வாயில எதை தேடுவாங்க புறஜாதியார்கள்? கெட்ட வார்த்தைகளை தேடுவாங்களா, இல்ல கலகங்களை தேடுவார்களா, பொய் காரியங்களை தேடுவார்களா, இல்ல பொய்யான காரியங்களும் புரட்டான காரியங்களும் தேடுவார்களான்னா அதை தேட மாட்டாங்க, வேதத்தை தான் தேடுவாங்க. இவங்க கிறிஸ்தவங்க, இவங்க வாயில என்ன மாதிரியான வார்த்தைகள் இருக்கிறது, உண்மை இருக்கிறதா, அவங்க கிட்ட சத்தியம் இருக்கா, இவங்களிடத்துல நேர்மை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை புறஜாதியார் தேடுவார்கள். அதனால்தான் வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்கள். அவன் சேனைகளுடைய கர்த்தருடைய தூதன். நாம எப்படிப்பட்டவர்களா இருக்கும்? சேனைகளுடைய கர்த்தருடைய தூதனாய் நம்ம காணப்படுகிறோம். அப்ப நம்மளுடைய வாய்கள், நீதிமொழிகள் 10:32 சொல்லப்பட்டது போல, நீதிமான்களுடைய உதடுகள் பிரியமானவர்களை பேச அறியும். கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை ஆசாரியனை போல, லேவியனை போல நம்மளுடைய உதடுகள் பிரியமாய் காணப்படும் பொழுது, நம்மளுடைய உதடுகள்ல, நம்மளுடைய வாயில புறஜாதியார் எதை தேடுவாங்க? வேதத்தை தேடுவார்கள். நாம எப்படிப்பட்டவர்களாய் அப்பொழுது காணப்படுவோம்? கர்த்தருடைய தூதனாய் காணப்படுவோம். அப்ப இந்த நீதிமொழிகள் 10:32 கிரிய பண்ணும் பொழுதுதான் மல்கியால காணப்படுகிற அந்த காரியங்கள் நம்மளுடைய, நான் சொன்னது போல முன்னாடி வசனத்துல கூறினது போலவே இந்த காரியங்களை ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? மல்கியா 2:7 சொல்லப்பட்டது போல இந்த வசனம் கிரிய பண்ணும். அப்ப இன்னொரு வசனமும் இருக்குது, பொய் உதடுகள். நீதிமொழிகள் 12:22 சொல்லுது, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியும். நம்மளுடைய உதடுகள் பொய்யான காரியங்களை திணிக்கிறதாய் காணக்கூடாதபடி உண்மையும் சத்தியும் பேசுகிற உதடுகளாய் நீதிமொழிகள்ல சொல்லப்பட்டது போல இந்த வசனங்கள் எல்லாம் நம்மளுடைய வாயிலிருந்து புறப்படுகிறதா இருக்க வேண்டும். அதனாலதான் நீதிமான்களுடைய உதடுகள் பிரியமானவைகளை நம்மளுடைய தகப்பனுக்கு, நம்மளுடைய ராஜாவுக்கு, நம்மளுடைய பிரதான ஆசாரியனுக்கு எது பிரியமோ அதை அறிந்து நம்ம பேசுகிறவர்களா இருக்க வேண்டும். அப்பொழுது நம்ம நீதிமான்கள் பிரியமானவைகளை அவருக்கு அறிந்து, அவருக்கு பிரியமான காரியங்களை நம் உதடுகள் எப்பொழுதும் பேசுகிற உதடுகளாக அது காணப்பட வேண்டும். அப்படியாய் நம்மளை அவர் என்ன பண்ணணும்? நம்மளை பரிசுத்தப்படுத்தி அப்படிப்பட்ட உதடுகளாய் நம்மளுடைய உதடுகளை இந்த நாளிலே கூட மாற்றி தருவாராக. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.